Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah. Amma ba'd. Qala Allah subhanahu wa ta'ala fil furqanil hamid wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa dzakkiruhum bi ayyamillah. Sadaqallahu maulana al-aliyyil azim. Wa qala nabiyyuna habibuna sallallahu alaihi wasallam, Allahumma ahibba man ahabba al-Husayna, aw kama qala alaihi salatu wassalam. Alhamdulillah, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் முஹர்ரம் என்று சொல்லுகின்ற ஒரு கண்ணியமான மாதத்தினுடைய சிறந்த முதல் 10 நாளுக்குள் ஜும்மாவை நசீபாக்கி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். காரணம், இந்த நாட்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. அஃதலு சியாம் பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு அல்லாஹுக்கு ரொம்பவும் பிரியமான நோன்பு அது முஹர்ரம் பாதத்தில் வைக்கப்படுகின்ற நோன்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரமலானுக்கு பின்னால் சிறந்த ஒரு நோன்பை நாம் இப்பொழுது சந்தித்திற்கு கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லா நாளும் அல்லாஹுடைய நாள் தான். ஆனால் அல்லாஹ் மூசா நபியை பார்த்து சொல்லுகின்றான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லா. உங்கள் உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய சிறந்த நாளை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று சொல்லுகின்றான். அந்த நாளில் இதுவும் எல்லாரும் இந்த நாளில் சிறப்புப்படுத்த வேண்டும், அமல்கள் கூடுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதில் தவறு செய்து விட்டாலும் அந்த குற்றம் அதிகமானது என்பதை நாம் நினைக்க வேண்டும். அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன கதாஉ ஷஹருல் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்தில் செய்யப்படுகின்ற பாவம் கதாஉன் அதீமுன் ஃபீமா சிவா. மற்ற மாதங்களில் செய்யப்படுகின்ற பாவத்தை விடவும் முஹர்ரம் மாதத்தில் செய்யப்படுகின்ற பாவம் மிக ஆபத்தானது என்று சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நாம் நன்மையை நோக்கி மட்டும் பயணம் செய்கிறோம். பாவமும் கடினமானது. நன்மை எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே அளவுக்கு பாவமும் கடினமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பார்க்கின்றோம், அந்த முஹர்ரம் மாதத்தில் தான் மற்ற மாதங்களை விட அனாச்சாரங்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், நபியின் பெயரால், நபியுடைய பேரரின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகள் நடப்பது இந்த மாதத்தில் தான். அதனால் அதுவெல்லாம் மிகப்பெரிய ஷரியத்துக்கு மீறி யார் பாவம் செய்தாலும் அது தண்டனை தான், அது குற்றமானது. நமக்கு முன்னோடிகள் யாரோ அவர்கள் தான் வழிகாட்டிகள். நபி பெருமானார் அவர்கள், சஹாபாக்கள், சையதுனா ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், குல்லு இபாதத்தின், ஒவ்வொரு வணக்கமும் லம் யதஅப்பதஹா அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய தோழர்கள் எதை வணக்க வழிபாடாக செய்யவில்லையோ தங்கள் வாழ்நாளில் அவர்கள் குறிப்பிடப்பட்ட நாட்களிலே கருப்பு சட்டை அணிந்தது கிடையாது. இந்த துக்கத்தின் பெயரால், ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த வருத்தத்தின் பெயரால் ஒரு சில குறிப்பிடப்பட்ட நாட்கள், சில குறிப்பிடப்பட்ட மாதங்கள் கருப்பு துணி அணிவது, காலிலே செருப்பு இல்லாமல் அணிவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினின் அடையாளம் அவன் செருப்போடு இருப்பான். ஏன்னா கியாமத்துல செருப்பு இல்லாமல் தான் எல்லாரும் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். யுஹ்ஷரு யௌமல் கியாமத்தி ஹுஃபாதன் உராதன். இன்று செருப்பு போட வேண்டும், நாளை மறுமையில் நீ எவ்வளவு காஸ்ட்லியான செருப்பு போட்டிருந்தாலும் செருப்பு போட அனுமதி கிடையாது. நாளைக்கு செருப்பு போடாதவர்களாகத்தான் நீங்கள் எல்லாரும் எழுப்பப்படுவீர்கள் என்றார்கள். ஆனால் நபி வாழ்நாளில் செருப்பு போட்டு தான் நடந்திருக்கிறார்கள். செருப்பு போடாமல் நடந்தது கிடையாது பூமியிலே. ஆனால் இன்று குறிப்பிடப்பட்ட நாட்களிலே செருப்பு போடாமல் நடக்குதல், மாத்தம் என்ற பெயரிலே குறிப்பிடப்பட்ட நாட்களிலே கவிச்சி சாப்பிடாமல் இருக்குதல், இதுவெல்லாம் முஹர்ரமுடைய மாதத்தின் பெயரால் என்னங்க இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது? யாரு சொன்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு வழிகாட்டினார்கள்? அதுதான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. நாம ஒன்றை கற்பனை செய்து கொண்டு தீனை உண்டாக்கி கொண்டால் அது கூலி கிடைக்காது நமக்கு. அதனால் அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது. எனவே முஹர்ரம் மாதம் வருடத்துடைய தொடக்க மாதம். நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் புது வருடம் வந்து விட்டது.
நாம் மரணத்தை நோக்கி ஒவ்வொரு நாள் அதிகரிக்க அதிகரிக்க கபருடைய வாழ்க்கை, மரணத்தின் வாழ்க்கை நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது. செய்தா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், உமர் நாயகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மிம்பரிலே. ஒரு வாலிபர் வந்தார், உமரே, மரணத்தை நான் எச்சரிக்கை செய்கின்றேன், மௌத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றார். பார்த்தீங்களா, உமர் ரலியல்லாஹுவுக்கு மரண உபதேசம் செய்கிறார். எந்த உமர் ரலியல்லாஹு உமருன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உமர் இருப்பார் என்றார்கள். அவருடைய மாளிகையை நான் பார்த்தேன், உள்ளே நுழைய ஆசைப்பட்டேன், உமருடைய ரோஷம் தடுத்து விட்டது என்றார்கள் பெருமானார். அந்த உமர் ரலியல்லாஹுவுக்கு மரணத்தை உபதேசம் செய்கிறார். சொன்னார்கள், தினமும் வந்து எனக்கு மரணத்தை உபதேசம் செய், இதுதான் உன்னுடைய வேலை, அதற்காக நான் உனக்காக காசு தருகிறேன். இன்னைக்கு யாராவது நமக்கு நெருக்கமானவருக்கு மௌத்தை பற்றி சொன்னால், இதை பத்தி இதை தவிர வேற எதுவும் பேச மாட்டாயா அப்படி என்று கேட்கக்கூடிய காலம். ஆனால் உமர் ரலியல்லாஹு தனக்கு மரணத்தை நினைவுபடுத்துவதற்காக ஒருவரை நிர்ணயித்து அவருக்கு காசு கொடுத்தார்கள். அவரும் வருவார், தினமும் மௌத்தை பற்றி நினைவுபடுத்தி விட்டு செல்வார். வரலாற்றில் இதெல்லாம் எழுதப்படுகிறது. ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவரை பார்த்து சொன்னாங்க, இனிமேல் நீ எனக்கு மௌத்தை ஞாபகப்படுத்தாதப்பா, இனிமேல் மௌத்தை ஞாபகப்படுத்தாத. ஏனென்றால் எனக்குள்ளே மௌத்தை நினைவுபடுத்துகின்ற அடையாளம் வந்து விட்டது என்றார். நான் ஏன் இந்த முஹர்ரம் மாதத்தில் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு புது வருடம் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வயதுகள் கூடிக்கொண்டே போகிறது. நாம் மரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதே முஹர்ரமுடைய முதல் நாளிலே அல்லாஹ்விடத்தில் சென்றார்கள். ஹிஜ்ரத் தாரீக் என்று உருவானதற்கு காரணம் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு முஹர்ரம் மாதம் பிறக்கிறது, முதல் நாளில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள் என்று சொன்னால், அந்த உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இனிமேல் நீ மரணத்தை எனக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை, ஏனென்றால் எனக்குள் அடையாளம் வந்து விட்டது. என்ன அடையாளம்? தோ என் தலையிலே இந்த தாடியிலே இருக்கிறதே வெள்ள முடி, இது எனக்கு மரணத்தை நினைவுபடுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே 18 நரைமுடிகள் தான், 18 நரைமுடி தலைமுடியிலே. செய்தனா அனஸ் பின் மாலிக் சொன்னார்கள், நபியுடைய தலைமுடியை எண்ணி பார்த்தேன், வெள்ள முடிகள் 18 இருந்தது. ஆனால் அந்த 18 வந்தது நபியுடைய வயதின் காரணமாக கிடையாது. ஷையபத்னி ஹூதுன் வல் வாகியாத் வல் முர்சலாத். ஏன் என் தலைமுடி நரைத்தது தெரியுமா? சூரா ஹூத், சூரா வாகியாத், சூரா முர்சலாத்துடைய ஆயத்துகளுடைய பயங்கள், மறுமை நாள் நரகத்தினுடைய பயங்கள் என் தலைமுடியை நரைக்க செய்து விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு மரணத்தை நினைவுபடுத்துவது கிடையாது. அதனால் குறைஞ்சது ஒரு மூமின், வருத்தத்திற்குரிய செய்தி, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு மரணிக்கின்ற பொழுது தொழுகை நினைவுபடுத்தினார்கள். இன்று ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரை சொல்லி தொழுவாத ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தொழுவதே கிடையாது. ஆனால் பேருக்கு ஹுசைன் ஹுசைன் என்று சொல்வது, அந்த பேருடைய விருப்பத்தை ஹுசைன் ரலியல்லாஹு கூட விரும்புவது கிடையாது. மரணத்தின் தருவாயில் ஹுசைன் ரலியல்லாஹு வாங்க சொல்லுகின்றார்கள், அவர்கள் தொழுகின்றார்கள் என்று சொன்னால், குர்ஆனை எடுத்து ஓதுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அல்லாஹ்வுடைய ஞாபகம் தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். குறைஞ்சது ஒரு மூமின் தொழுகையுடைய நேரம், ஆகுமான நேரம், முடிகின்ற நேரம், இதை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ வளர்ச்சிகளில் போய்விட்டோம், விஞ்ஞான வளர்ச்சிகளிலே. அதை பற்றி இதை பற்றி கூகுளுடைய, யூடியூபுடைய, பேஸ்புக்குடைய எல்லா விஷயங்களும் தெரிகிறது. ஒரு மூமினை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. சாதாரண ஒரு வாலிபரிடத்தில் கல்லூரிகளுக்கு போகின்றவர், துலூவுல் ஃபஜ்ர் எப்பொழுது, குரூபுல் மக்ரிப் எப்பொழுது என்று கேட்டு பாருங்கள். சூரிய உதயத்துடைய நேரம் என்ன, சூரிய மறைவுடைய நேரம் என்ன, தில்ல இஸ்திபாவுடைய நேரம் என்ன, ஜவாலுடைய நேரம் என்ன, 3 நேரங்களில் தொழக்கூடாதே, அந்த நேரத்தை சொல் என்று கேட்டு பாருங்கள். எல்லாம் பற்றி பேசுகின்ற, எதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை அதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மூமின் தொழுகின்ற நேரம், தொழக்கூடாத நேரத்தை பற்றி அறியவில்லை என்று சொன்னால், இதை பற்றித்தானே கபரில் கேட்கப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி அல்லாஹ்வுடைய பயத்திலே, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை அமல் செய்து காட்டியவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு பொறுமையிலும் இருக்கின்றார்கள், தொழுகையிலும் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து துஸப்பிது வஜ்ஹ ஷைத்தான், ஷைத்தானுடைய முகத்தை கருப்பாக ஆக்குகிறது நீங்கள் தொழுகின்ற தொழுகை என்றார்கள் பெருமானார். நீ அல்லாஹ் அக்பர் என்று தொழ
தக்பீர் கட்டி விட்டால் ஷைத்தானுடைய முகம் கருத்து போய் விடுகிறது என்றார்கள் பெருமான். பார்த்தீங்களா, கோபம் அடைந்து விடுகின்றான், அவருடைய முகம் மாறி விடுகிறது. நீ தான தர்மம் செய்து விட்டால் ஷைத்தானுடைய முதுகு உடைந்து விடுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வத்தஹாபு ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ரெண்டு முஸ்லிம்கள் ஒன்று கூடுவது. வத்தபத்துது ஃபில் அமலி, நற்காரியங்களிலே போட்டி போட்டு அமல் செய்வது. யக்தஉ தாபிரஹு, அவனுடைய பின் துவாரத்தை, அவனுடைய வலுவை உடைத்து விடுகிறது, சுக்குநுக்கராக ஆக்கி விடுகிறது என்றார்கள் பெருமானார். நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் ஷைத்தானை பலகீனப்படுத்துகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் வாழ்நாள் முழுக்க ஹுசைன் ரலியல்லாஹு பல தடவை ஷைத்தானை வீழ்த்தி விட்டார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தின்படி அமல் செய்து விட்டார்கள். ஜாஹிது பி அம்வாலிக்கும் வன்ஃபுசிக்கும், நாவால் ஜிஹாது செய்து விட்டார்கள், உள்ளத்தால் ஜிஹாது செய்து விட்டார்கள். எப்படியெல்லாம் ஜிஹாது செய்ய வேண்டுமோ, பொருளை கொண்டு, குடும்பத்தாரை கொண்டு, எல்லாத்தையும் இந்த தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள் செய்தனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போன நாள் இந்த முஹர்ரமுடைய பிறை 10 ஆஷூராவுடைய தினம். அதை நாம் மறக்க கூடாது. ஆஷூராவுடைய தினத்தில் 2 நிகழ்வுகள் நடந்தது. இந்த 2ம் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று, ஃபிரௌன் அழிந்த நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வருகின்றார்கள். லம்மா கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். பாருங்கள், நோன்புக்கும் யூதர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எத்தனோ நல்ல காரியங்கள் மாற்று மதத்தினர்களும் செய்கின்றார்கள். அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது, நாமும் செய்ய வேண்டும். யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். பெருமானார் கேட்டார்கள், நீங்கள் எல்லாம் ஏன் நோன்பு வைக்கிறீர்கள்? நாங்கள் நோன்பு வைக்கிறோமா? ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு மூஸா மின் ஃபிர்அவுன வ கௌமி, இன்றைய நாள் தான் எங்கள் நபி மூசா நபிக்கு அல்லாஹ் ஃபிரௌன் இடத்திலிருந்து அவர்களுடைய படையிலிருந்து வெற்றியை தந்த நாள். இந்த ஆஷூராவுடைய தினம் என்பது என்ன தெரியுமா? வரலாற்றில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலிருந்து வந்த நாள், யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றிலிருந்து வந்த நாள், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் அது பாதுகாக்கப்பட்ட நாள். எப்படிப்பட்ட வரலாறுகள் இங்கு இருக்கின்றது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலிருந்து வந்த நாள், எல்லாம் சரி. ஆனால் 2 முக்கியமான தினம். ஒன்று, ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான். ஆனா ரப்புக்குமுல் அலா என்று சொன்ன ஃபிரௌன், எல்லா அநியாயக்காரனுக்கும் ஒரு அழிவு நாள் இருக்கிறது. ஃபிரௌன் இறந்து விட்டான். ஃபிரௌனியத் இன்னும் இறக்கவில்லை. ஃபிரௌனியத் அது என்னங்க? ஃபிரௌன் இறந்து போய் விட்டான். ஆனால் ஃபிரௌனியத் என்று சொல்லுகின்ற அகம்பாவம், ஆடம்பரம் இன்றும் மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் போக வேண்டும் என்பது தான் நோக்கமாக இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வைக்கின்றீர்களா? மூசா நபிக்கும் எங்களுக்கும் தொடர்பு. நீங்களே நோன்பு வைக்கின்றீர்களா? நஹனு அஹக்கு பிஸியாமி மூசா மின்கும், உங்களை விட மூசா நபிக்கு நாங்கள் நெருங்கியவர்கள், நாங்கள் நோன்பு வைப்போம் என்றார்கள் பெருமானார். பார்த்தீங்களா, வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கு முன்னோர்களை நினைத்து பார்த்தால் கூடாது என்று சொல்லுகின்றவர்களே, நாம் ஆஷூராவுடைய நாள் நோன்பு வைப்பதற்கு ஒரே காரணம், மூசா நபிக்கு வெற்றி கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், பனி இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நபி சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் ஒரு நாள் நோன்பு வைக்கின்றார்கள், நீங்கள் 2 நாள் நோன்பு வையுங்கள். 10 வையுங்கள். சுமு யௌமன் கப்லஹு அவ் யௌமன் பாதஹு, ஒரு நாள் முன்னால் நோன்பு வையுங்கள் 9, அல்லது பின்னால் நோன்பு வையுங்கள் 11. ஆக மொத்தத்தில் 2 நாள் நோன்பு வைக்க வேண்டும். 10 கம்பல்சரி வச்சாகணும். முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் வேண்டுமானால் அனுமதி இருக்கிறது. ஒன்று 9ஆக ஆக்கிக் கொள்ளுங்கள், அல்லது 11ஆக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தான் நோன்பு வச்சாங்க. 10 அன்னைக்கு சொன்னார்கள், லஇன் பகைது இலா ஹாபிலின், அல்லாஹ் எனக்கு அடுத்த ஆண்டு உயிர் வாழ அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் லஅஸூமன்ன தஸுஆ, அடுத்த ஆண்டு நான் 9ம் சேர்த்து நோன்பு வைப்பேன் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் நபி போய்விட்டார்கள். அதனால் தான் இன்று வரை நாம் எல்லாம் 2 நாள் சேர்த்து நோன்பு வைக்கிறோம். எனவே மூமின்களே, ஆஷூராவுக்கு என்று செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நாளையுடைய தினம், நாளை மறுநாள் 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை சேர்த்து 2 நாள் நோன்பு வைக்க வேண்டும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிறை 10ஆக இருப்பதின் காரணமாக ஆஷூராவுடைய நோன்பு செய்தனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நாளிலிருந்து ரமலானுக்கு பிறகு தொடர்ச்சியாக வைத்த நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. சொன்னார்கள் பெருமானார், சியாமு ஆஷூரா கஃபாரத்து ஸனத்தின், ஆஷூராவுடைய ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருடத்தின் பாவத்தின் பரிகாரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் ஆஷூராவுடைய நாளை எதிர்நோக்கியவர்களாக வருகின்ற அந்த சனியும் ஞாயிறும் 2 நாட்கள் சேர்த்து நாம் நோன்பு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. ஃபிரௌன்
ஃபிரௌன் போய்விட்டான் என்று சொன்னேன். ஃபிரௌன் அழிந்த நாள் பிறை 10. இந்த உலகத்திலே எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். ஃபிரௌன் போய்விட்டான். ஃபிரௌனியத்துடைய பழக்கம் இன்றும் இருக்கிறது. எத்தனையோ பேரை பார்க்கின்றோம், வெள்ள முடிகளை கருப்பு முடியாக டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருங்க முதல்ல டை அடிச்சது? ஹதீஸுடைய கிதாப்களில் வருகிறது, கருப்பை கொண்டு வெள்ள முடியை மாற்றியது முதலில் ஃபிரௌன். அவ்வளவு மன் இஃப்தலப பிஸ்ஸவாதி ஃபிரௌன். ஃபிரௌன் தான் தன் வயதை மறைப்பதற்காக வெள்ள முடிய கருப்பு முடியாக மாற்றினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு அஸ்ஸவாத், வெள்ள முடி வரது மனிதனுடைய இயல்பு தான். நீங்கள் வெள்ளையை கருப்பை கொண்டு மாற்றாதீர்கள். வேற 2 நாள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதை சிவப்பை கொண்டு மருதாணி பூசி மாற்றிக்கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முடிகளை மருதாணியை கொண்டு மாற்றி இருக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்திபு பில் ஹன்னாஇ வல் கதம். நபி அவர்கள் மருதாணி பூசி தன்னுடைய வெண்மையை மாற்றினார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. எனவே ஆஷூராவுடைய தினம் நமக்கு இன்னும் 2 நாட்களில் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அந்த நாட்களை நபி அவர்களுடைய குடும்பத்தார்களின் பிரியம். இன்னைக்கு நபியுடைய குடும்பத்தை பத்தி, உசைன் ரலியல்லாஹு பத்தி பேசினா ஒரு சாயம் பூசிடுறாங்க. இவன் ஷியாக்காரன் போல தெரியுது. ஏங்க ஷியா தான் உசைன் ரலியல்லாஹு கொண்டாடுவானோ, அவங்கள பத்தி பேசுவானோ? சுன்னத் ஜமாத்தினர்கள் பேச வேண்டுங்க. நபி பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்துகின்றேன். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், லா யுப்கிதுனா அஹ்லல் பைத்தி ரஜுலுன் இல்லா அத்கலஹுல்லாஹு நார். எங்கள் குடும்பமாக என் குடும்பத்தை, அஹ்ல பைத்தை, கியாமத் வரை வருகின்ற என்னுடைய சந்ததிகளை எவனாவது கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ் அவனை நரகத்தில் நுழைத்து விடுவான் என்றார்கள் பெருமாள். இன்னைக்கு உசைன் ரலியல்லாஹு பத்தி பேசுறதற்கு நமக்கு தயக்கமாக இருக்கிறது. கர்பலா பத்தி எல்லாம் பேசாதீங்க, அது ஷியாக்களுடைய வேலை என்று சொன்னால் நபி பெருமானார் பேசினார்கள். கர்பலா தன்னுடைய மகன் இறந்து போது அழுத பெருமானார், தன் மகன் இறந்து போனார்கள் இப்ராஹிம். நபி கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள் கேட்டார், யார் சொல்றா நீங்களும் அழுகின்றீர்கள்? பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னல் ஐன ததுமாவு வல் கல்பு யஹ்சனு. என் மகன் தான் என்னை விட்டு போய்விட்டார், வருத்தத்திலே என் கண்களும் கண்ணீர் வருகிறது, உள்ளமெல்லாம் சோதனையிலே வழியிலே துடிக்கிறது. அழுவதற்கு மனிதனுக்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் சட்டையை கிழிப்பதற்கு அனுமதி கிடையாது, கன்னத்தில் அடிப்பதற்கு அனுமதி கிடையாது, மண்ணை தூக்கி தலையில் போடுவதற்கு அனுமதி கிடையாது என்றார்கள் பெருமானார். லைஸ மின்னா மன் வரவல் குதூர் வஷக்கல் ஜியூர். யார் மரணத்துடைய துக்கத்திலே சட்டையை கிழித்துக் கொள்வாரோ, கன்னத்தில் அடைந்து கொள்வாரோ, அவர் முஸ்லிம் கிடையாது என்றார்கள் பெருமானார். இன்று அந்த உசைன் ரலியல்லாஹுடைய பேரிலே இது போன்று செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். மார்க்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் உசைன் ரலியல்லாஹுவை பற்றி பேச வேண்டும். கர்பலா பின்னால் நடந்தது. என்னைக்குங்க கர்பலா நடந்துச்சு? ஹிஜ்ரி 61. செய்தி எப்பொழுது நபிக்கு கிடைத்தது? ஹிஜ்ரி 7. கர்பலாவுடைய மண் நபிக்கு கிடைக்கிறது. 61 உசைன் ரலியல்லாஹு மரணிக்கின்றார்கள். ஹிஜ்ரி 7 50 வருஷத்திற்கு முன்னாடி நபிக்கு கர்பலாவுடைய மண் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொடுக்கின்றார்கள். இந்த மண்ணின் சிவப்புத்தனம் உங்களுடைய பேரப்பிள்ளையுடைய ரத்தம் விழுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணை வாங்கி அழுதார்கள். ஹதீஸில் வருகிறது. அந்த உசைனை ரலியல்லாஹு பற்றி நாம் பேசக்கூடாதா? அந்த உசைன் ரலியல்லாஹுடைய பிரியம். நான் ஒரே ஒரு ஹதீஸை உங்களுக்கு மத்தியில் சொல்லுகின்றேன். எல்லாரும் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் ஹுசைனை நேசித்தார்கள், கொஞ்சினார்கள், முத்தமிட்டார்கள். எங்கே முத்தமிட்டார்கள் சொல்ல மாட்டுகின்றார்கள். எங்கே முத்தமிட்டார்கள்? ஒரு பேரன் மேல் நமக்கும் பிரியம் இருக்கும். எங்கே முத்தமிடுவோம்? கையை, முகத்தில். நபி கையை தாண்டி, முகத்தை தாண்டி நபி முத்தமிட்ட இடம் எந்த உதடு? நபியுடைய உதடு குர்ஆனுடைய வஹியை சுமந்ததோ, குர்ஆனை ஓதியதோ, ஹஜர் அஸ்வதை முத்தமிட்டதோ, அந்த உதடு வாழ்நாளில் முதல் தடவை முத்தமிடுகிறது. எங்கே தெரியுமா? போய் பாருங்கள். ஹதீஸ் தபரானி என்ற கிதாபிலே இமாம் அல்லாமா மோஜபி தபரானி ரஹமத்துல்லாஹ், அபுல் காசிம் ரஹமத்துல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் பார்க்கின்றார்கள், ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை நாங்கள் பார்க்கின்றோம், ஃபகிதைல் ஹஸனி வல் ஹுசைன், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தொடைகளை நகர்த்தி விட்டு வயகபிலு ஜுபைபதிஹி, அவர்களுடைய மறைவிடத்தில் நபி முத்தமிட்டார்கள். சொல்லுங்கள் யாராவது ஒருவர், தன் பேரப்பிள்ளையின் மேல் பாசம் இருக்கலாம், மறைவிடத்தில் முத்தமிட்டது யார்? நான் சொல்வது ஹதீஸ். நபி செய்து விட்டால் அது சுன்னத். வாழ்நாளில் நபியுடைய புனிதம் பொருந்திய அந்த உதடு உசைன் ரலியல்லாஹுடைய மறைவிடத்தில் முத்தமிட்டது என்று சொன்னார். எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்திருப்பார்கள் அந்த புனிதமான உடலை.
அந்த உடலில் 38 வெட்டுக்கள். இதே ஆஷூராவுடைய கர்பலா தினத்திலே சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், உசைனுடைய அந்த ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டினோம். 38 வெட்டுக்கள். யோசிச்சு பாருங்க. இந்த தீனுக்காக நான் பெருமானார் மட்டுமா அர்ப்பணித்தார்கள். அவருடைய பிற பிள்ளைகள் எல்லாம் சிறு சிறு குழந்தைகள், அலி அஸ்கர், அலி அக்பர், அப்பாஸே அலம்பர்தார், ஏறத்தாழ 72 பேர்களில் 38 பேர்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், பெண்களை தவிர ஒரே ஒரு ஆண் செய்தனா ஜெயினுல் ஆபிதீனை தவிர இந்த கர்பலாவிலே தப்பித்தார்கள் என்று சொன்னால், இந்த தீனுக்காக ரத்தம் சிந்தியவர்கள் நபியுடைய குடும்பத்தினர்கள். நாம் வேர்வை கூட அந்த அளவுக்கு சிந்தவில்லை. அந்த உசைன் ரலியல்லாஹு பற்றி, நபியுடைய பாரம்பரியத்தை பற்றி நேசிக்கவில்லை என்றால் ஈமான் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் தெரியுமா? அல்லாஹ், நீ யாரை நேசிக்க வேண்டும் என்றால், யாருடைய உள்ளத்திலே ஹுசைனுடைய பிரியம் இருக்குமோ அல்லாஹ் நீ அவர்களை நேசி. நபி அல்லாஹ்விடத்தில் சொன்ன வாக்குறுதி. நம் உள்ளத்தில் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிரியம் இருந்தால் அல்லாஹுடைய பிரியம் கிடைக்கும். புகாரினுடைய ஹதீஸை நான் சொல்லுகிறேன். அல்லாஹும்ம ஹைப்ப மன் அஹப்பல் ஹுசைன், ஹுசைனை நேசித்தவரை நீ நேசி அல்லாஹ் நானும் நேசிக்கின்றேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போன நாட்கள் தான் இன்னபனி ஹாதா சையீத், நபி தன்னுடைய ஹுசைன் ரலியல்லாஹை பார்த்து இவர் தான் தலைவர் என்றார்கள். இன்னைக்கு தலைவர் பதவிக்கு போட்டிகள் போடப்படுகிறது. மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவருக்கு நீனு நானு பறிபோகின்ற பதவி அது. ஆனால் நபி அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு தலைவர் என்ற பட்டத்தை நபி கொடுத்தார்கள், சய்யிதுல் அம்பியா கொடுத்தார்கள். நபிமார்களின் தலைவர் தன் பேரப்பிள்ளையை தலைவர் என்று சொல்லுகின்றார்கள். இன்னபனி ஹாதா சய்யித், என் பேரப்பிள்ளை தலைவராக இருக்கிறார்கள். யாருக்கு தலைவர்? சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைகின்ற எல்லா வாலிபர்களுக்கும் தலைவர் அல் ஹசனு வல் ஹுசைன். குத்துபாக்களிலே என்ன ஓதப்படுகிறது? காது தாழ்த்து கேளுங்கள். என்ன சொல்லுகின்றோம்? யாருடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது? அவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் இந்த தீனுக்காக. அல் ஹசனு வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, எல்லா சொர்க்கத்தின் வாலிபருக்கு இவர்கள் தான் தலைவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் அதனால் நேரம் கறந்து விட்டது. ஆஷூராவுடைய நாளிலே ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு வெட்டப்படுகின்றார்கள். சஜிதாவிலே தலை வெட்டப்படுகிறது. அதற்கு முன்னால் வரை குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இன்று போனை தொட்ட கைகள் குர்ஆனை தொட மறுத்து விட்டது. எதை தொட்டுவிட்டால் சையதுனா இக்ரிமா பின் அபி ஜஹல் மரணிக்க போகின்றார்கள். குர்ஆனை எடுத்தார்கள், கையில் எடுத்து சொன்னார்கள், ஹாதா கலாமு ரப்பி, முத்தமிட்டு சொன்னார்கள், இது என் இறைவனின் பேச்சு. முத்தமிட்டார்கள் குர்ஆனை. இந்த குர்ஆனை தொடுவதற்கு நாம் தயங்குகின்றோம் என்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு மரணிக்கின்ற பொழுதும் குர்ஆனை ஓதினார்கள், மரணிக்கின்ற பொழுதும் தொழுதார்கள். தொழுகையுடைய சரிதாவிலே அவர்களுடைய தலை வெட்டப்பட்டது என்று சொன்னால், அந்த ஹுசைன் ரலியல்லாஹுவை ஆஷூராவுடைய நாளில் மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுக்க நாம் பேச வேண்டும், நினைக்க வேண்டும். எனவே ஆஷூராவுடைய தினத்திலே 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டியது இருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் நாம் மார்க்கத்தின் அடிப்படையில் நபி அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ அதைத்தான் நாம் செய்வோம். மாரடித்துக் கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு, நம்மை அடிப்பதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இன்ன ஸமா வல் பஸர் வல் ஃபுஆத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஆயத் சொல்கிறது, காது, கை, இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அமானிதம். இதை பற்றி நாளை விசாரிக்கப்படும். நீங்கள் ஒரு கீறல் கூட இந்த உறுப்புகளில் செய்துவிட்டால் அதை பற்றி நாளை நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னால், உடலிலே தன்னை தானே அழித்துக் கொள்வதற்கும் வருத்திக் கொள்வதற்கும் அனுமதி கிடையாது. எனவே நாம் நோன்பு வைத்து இன்னொரு காரியம் ஆஷூராவுடைய நாளிலே செய்ய வேண்டியது இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லவும் செய்தார்கள், செய்தும் காட்டினார்கள். என்ன தெரியுமா? ஆஷூராவுடைய நாள்ல 2 நாள் நோன்பு வைக்க வேண்டும். இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ் தபரானி போன்ற கிதாபிலே, இப்னு ஹிப்பான் போன்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது, மன் வஸ்ஸா அலா இயாலிஹி யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாள்ல யார் தன் குடும்பத்திற்காக விசாலமாக செலவு செய்வாரோ. மார்க்கத்தில் செலவு செய்யறதுக்கு குடும்பத்திற்காக அனுமதி இருக்குதுங்க. கணவன் காசு தரலையா, மனைவி கணவனுடைய ஜோப்ல இருந்து காசை எடுத்துக்கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஹிந்தா ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள், குதி பில் மஅரூஃப், நல்ல முறையில் நீ உன் கணவனுடைய ஜோப்பில் இருந்து காசு எடுத்துக்கொள்ள, அவர் கொடுக்காத போது என்றார்கள். ஆனால் நபி சொன்னார்கள், நீங்கள் மற்ற நாட்களில் செலவு கூடுதலாக செய்வீர்களோ குறைவாக செய்வீர்களோ, ஆஷூராவுடைய நாள் வந்து விட்டார், அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றே ஒரு நாள் உங்கள் குடும்பத்திற்காக, மனைவி மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக தாராளமாக செலவு செய்யுங்கள். செய்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? வஸ்ஸா அல்லாஹு அலைஹி சாயிர சனத்திஹி, வருடம் முழுக்க அல்லாஹ் உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அடுத்த வருஷம் முஹர்ரம் வரைக்கும் காசு பணம் இருக்கும், வரக்கத்திற்கும், ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் இருக்கும். அல்லாஹ் நல்ல செலவுகள் செய்கின்ற அந்த தனத்தை அல்லாஹ் தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப, அதுக்காக ஹதீஸ்ல வந்ததுனால ஒருத்தர் அப்படியே ஒரு மாச சம்பளத்தை கொண்டு போய் செலவு செய்ய தேவையில்லை. அவர் மற்ற நாள் 100 ரூபாய் செலவு செய்வாரா? இன்னைக்கு 500 ரூபாய் செலவு செய்து போட்டோம், 500 ரூபாய் செலவு செய்கின்றோம், 1000 ரூபாய் செலவு செய்யட்டும், ஹதீஸின் படி அமல் செய்வதற்காக என்று சொன்னால் நோன்பும் வைக்க வேண்டும். நாம் அந்த வருடத்திற்கு உண்டான அந்த காசுகளை செலவும் செய்ய வேண்டும். குறிப்பாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த பிரியத்தை, நேசமும் நம்முடைய உள்ளங்களில் அதிகமாக இருக்க வேண்டும். காரணம், இந்த மிம்பர் படி இருக்கிறது, இதுவெல்லாம் அவருடைய குடும்பத்தின் தரம். அதனால் தான் உமர் ரலியல்லாஹு மிம்பரிலே பயான் செய்து கொண்டிருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு வந்தார்கள், வந்து சொன்னார்கள், இது ஹதீஸுடைய கிதாபுகளில் வருகின்ற ஒரு வார்த்தை, வந்து அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு யாரை பார்த்து ரோம் பயந்ததோ, பாரிஸ் பயந்ததோ, வந்து சொன்னார்கள், இன்சில் மின் மிம்பரி அபி, என்னுடைய தந்தையினுடைய மிம்பரை விட்டு கீழே இறங்கு உமர். யாருடைய மிம்பர் இது? பள்ளிவாசல் கட்டிவிட்டால் பள்ளிவாசலுடைய மிம்பரா? யாருடைய மிம்பர்? எந்த மிம்பரை உமர் ரலியல்லாஹு உருவாக்கினார்களோ அவர்களுடைய பேர் தான் நாம் சாஹிபுல் மிம்பரி வல் மிஹ்ராப் என்று சொல்லுகின்றோம். உமர் ரலியல்லாஹுவை பார்த்து மிம்பரை விட்டு கீழே இறங்குகின்ற சொல்லுகின்ற ஒரு அதிகாரம் ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு இருக்கிறது. சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? இன்சில் மின் மிம்பரி அபி. அப்ப அவர்கள் சொன்னார்கள், அன்சிலு அபிக வல்லாஹி லா மிம்பரு அபி. ஹுசைன் ரலியல்லாஹு, எங்க வாப்பாவுக்கு மிம்பர் கிடையாது, உங்கள் வாப்பாவுடைய மிம்பர் தான். உலகத்திலே உலமாக்கள் நிற்கக்கூடிய எல்லா மிம்பரும் உங்கள் வாப்பாவுடைய மிம்பர் தான், எங்களுக்குன்னு என்ன மிம்பர் இருக்கிறது என்று கேட்டார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சஹாபாக்கள் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹுவையும் அஹ்லே பைத்தையும் நேசித்தார்கள் என்ற வரலாறு நமக்கு கிடைக்கிறது. எனவே அந்த ஹுசைன் ரலியல்லாஹுக்காக அவருடைய தியாகங்கள், தண்ணீர் இல்லாமல் மரணித்து போனார்கள். இந்த தண்ணீர் பால் படுத்தப்படுகிறது, வீணடிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒருவன் பாவி என்பதற்கு அவன் படம் பார்க்கணும், பொம்பளையோட சுத்தணும் தேவையில்லை. இன்னைக்கு பார்க்கின்றோம் வாட்ஸ்அப்பிலே ஆப், தோஸ்த் ஆப் என்று சொல்லி யாரும் யாரோடு பழகலாம். எப்படிப்பட்ட பார்த்தீங்களா தோஸ்த் ஆப்? என்னங்க, போன் செய்தால், மெசேஜ் அனுப்பினால் ஆணும் பெண்ணும் அவர் யாராக இருந்தாலும் ஒரே நேரத்தில் பழகிக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய பாவம். எவ்வளவோ அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாவம் என்பதற்கு சொல்வதற்கு எதுவும் தேவையில்லை. மை யுலையு மை யகூத், சாப்பாடையும் தண்ணீரையும் மொத்தம் வீண்படுத்தி விட்டால் அவனை விட மிகப்பெரிய பாவி யாரும் கிடையாது. ஏன்? 72 பேர் கர்பலாவிலே தண்ணீரும் தாகமும் இல்லாமல் மரணித்து போனார்கள் என்ற வரலாறு கர்பலாவிலே நாம் படிக்கின்றோமே. சின்ன சின்ன பிள்ளைகள் இன்று அதனுடைய வெளிப்பாடு தான். பலஸ்தீனத்திலேயும் காசாவிலேயும் மண்ணை தின்னுகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் உணவை கொடுத்திருக்கிறான், அதற்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறான், தவறான முறையில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த கர்பலாவுடைய நாள், ஆஷூராவுடைய தினத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவானாக. நபியினுடைய அந்த குடும்பத்தினர்கள் செய்த தியாகத்தை என்றும் நினைக்கக்கூடிய, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கள் எந்த தீனை ரத்தம் சிந்தி பாதுகாத்தார்களோ அதன்படி அமல் செய்கின்ற முஹர்ரம் ஒவ்வொரு ஆஷூராவிலும் உறுதி எடுங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு இந்த தீனுக்காக மரணித்து போனார்கள், குடும்பத்தை இழந்தார்கள். அல்லாஹ் என் குடும்பத்தோடு ஐவேளை தொழுகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கித்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. யூதர்களுக்கு என்றும் மாறு செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சனிக்கிழமை நோன்பு வைக்காதீங்கன்னு நாங்க பெருமானார். ஏன் தெரியுமா? சனிக்கிழமை யூதர்களுக்கு புனிதமான நாள், நீங்கள் அன்னைக்கு நோன்பு வச்சிடாதீங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு யூதர்களை வெறுத்தார்கள். ஆஷூராவுடைய நாளில் அவர்கள் நோன்பு வைத்தாலும் நாம் ஒரு நாள் நோன்பு வைக்க மாட்டோம், அவருக்கு மாற்றம் செய்து 2 நாள் நோன்பு வைப்போம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் யூதர்கள் மேல் எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கும். அந்த யூதர்களோடு நாம் அவருடைய ப்ராடக்டுகள் என்று சொல்லுகின்ற அவருடைய கம்பெனி பொருட்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் யூதர்களை வெறுப்பது இஸ்லாத்தின் அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா எல்லா உம்மத்திற்கும் சமூகத்திலே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய கண்ணியத்தை சஹாபாக்களும் நபி அவர்கள் எவ்வாறு மதித்தார்களோ, குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹுடைய தியாகத்தை என்றும் நினைத்து நம்முடைய உள்ளங்களிலே வெளியிலே வெளிப்படுத்தாமல் உள்ளத்திலே வெளிப்படுத்தி அவருடைய பிரியத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.